சுந்தரம்னு இதுக்கு முன்னாடி கிச்சன் டீம்ல இருந்தவர் ரகுபதிக்கு கால் பண்ணி தன்னோட பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன்னு இன்வைட் பண்றாரு. அவரும் நான் கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு சீக்காவை பத்தி அவர்கிட்ட கேட்டு பார்க்க, அவன் எங்க போனான்னு தெரியல சார், என்னாச்சுன்னு கேட்டா அவரும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, சுந்தரமும் அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்ற மாதிரி தெரியுது. பட் அவங்க என்ன பேசினாங்கன்றத நமக்கு காமிக்கல. நான் செஃப் கிட்ட கேட்டு பார்த்தேம்மா, அவரை நீ கேட்ட ஸ்வீட்டை மெனுல ஆட் பண்ண முடியாதுன்னு, மெனுல இருக்க வேற ஏதாவது சூஸ் பண்ண சொல்லிட்டாருன்னு சாரி கேட்கிறாரு. இதனால திவ்யாவும் ரொம்ப சோகமாகறா. இதையெல்லாம் இந்த பக்கத்துல இருந்து வெற்றியும் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் பேட்ரிக்கு வந்ததும் ஏதோ ஒரு டிஷ்ஷை வேகமா ரெடி பண்ணி அதை எடுத்துட்டு கிளம்புறான். இங்க திவ்யாவும் அவ சின்ன வயசுல இருக்கும்போது நெடுமாறன் அவளை தூக்கி வச்சிருந்த போட்டோவை காமிச்சு, நான் இங்க வேலை செய்யும் போது இந்த போட்டோஸ் எல்லாம் அடிக்கடி பார்த்திருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு இது பெருசா தெரிஞ்சது இல்ல. ஆனா இப்ப பார்க்கும்போது நிறைய மெமரிஸ் வருது. அப்பெல்லாம் நீ ரொம்ப அமைதியா இருப்ப. ஆனா இப்ப டோட்டலா மாறிட்ட. ரொம்ப மோசமாலாம் மாறல. ஒருவேளை அப்பா அப்படிதான் நினைக்கிறாரா? அப்படிலாம் இல்ல. நீ பண்ணது அவருக்கு ஹேர்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது அப்பா ஒரு ஸ்வீட் பண்ணி தருவாருல, அதை மெனுல ஆட் பண்ண சொல்லி கேட்டேன். ஆனா அப்பா முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னு ஃபீல் பண்றா. ஐசுவும் எல்லாம் சரியாயிரும், ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளவுதானு ஆறுதல் சொல்றா. அப்ப காலிங் பெல் சவுண்டு கேட்டதும் யாருடான்னு பார்த்தா வெற்றி வந்து அவன் பண்ண டிஷ்ஷை கொடுத்து, இதை உங்களுக்காக கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். இது எங்க அப்பா எனக்காக சின்ன வயசுல பண்ணி கொடுத்த டிஷ். அப்பாவை நினைச்சு ஃபீல் பண்ற வழி என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு தோணுச்சு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப, அப்ப ஐசு உள்ள நிக்கிறத பார்த்ததும் பையன் ஒரு மாதிரி டல்லா கிளம்புறத திவ்யாவும் நோட் பண்றா. அப்புறம் உள்ள வந்ததும் அந்த டிஷ்ஷை மோந்து பார்த்தே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு நீயும் சாப்பிடுன்னு ஊட்டி விட போனா ஐசு எனக்கு வேணாம்னு சொல்றா. சரின்னு அவளும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னா. ஐசு ஒரு மாதிரி டல்லா இருக்கத பார்த்ததும் இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வெற்றி ரொம்ப நல்ல பையன்னு சொல்றா. அப்புறம் வேணியும் ஐசு கிட்ட வந்து, நீ இந்த கிச்சனை ரொம்ப நல்லா ரன் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா இதை நீ நடத்துற மாதிரி இல்ல. நீ பண்றது எல்லாமே நெடுமாறன் சார் பண்ற மாதிரி இருக்கு. அவர் உன்னோட அப்பாவா இருக்கட்டும், ஆனா அவர் அப்படியே காப்பி பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னா. பேசி முடிச்சிட்டியா, வேற ஏதாவது இருக்கான்னு கேட்டதும் சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. இங்க ரகுபதியும் நெடுமாறன் கிட்ட, சுந்தரம் எனக்கு கால் பண்ணி அவரோட பையன் மேரேஜுக்கு இன்வைட் பண்ணாரு. எனக்கும் இன்விடேஷன் கொடுத்தாரு சார். என்னாச்சு? சிதம்பரம் காணாம போனதுக்கு முன்னாடி நாள் சுந்தரம் அவனை பார்த்திருக்காரு. எங்க பார்த்திருக்காருன்னு கேட்டீங்களா? நம்ம ரெசார்ட்ல தான் கடைசியா பார்த்திருக்காரு. நல்லா பணக்காரங்க யூஸ் பண்ற ஒரு பிளாக் கலர் கார்ல சிதம்பரம் ஏறி போனதா சொல்றாரு. ஒருவேளை பெரிய விஐபிஸ் யாராவது அவனோட சமையல் பிடிச்சு போய் அவனை கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. இல்ல, அவ்வளவு சீக்கிரம் அவன் யாரையும் நம்ப மாட்டான். அவன் நம்ம கிட்ட க்ளோஸ் ஆகுறதுக்கே கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. அதனாலதான் எனக்கு இதுல ஏதோ தப்பு இருக்குன்னு தோணுது. யாரோ ரொம்ப நம்பிக்கையானவங்க அந்த காருக்குள்ள இருந்திருக்கணும். அதனாலதான் அவன் அந்த கார்ல ஏறி போயிருக்கான். சார், நீங்க அவனை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்றீங்களான்னு கேட்டதும் ரகுபதியும் கொஞ்சம் எமோஷனலா, சிதம்பரம் கொஞ்ச நாளா என் கனவுல வந்து என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, நான் எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ற மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றாரு. உடனே நம்ம நடிப்பறக்கன் அழுகிற மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டு, எனக்கு கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனுக்கு போய் இப்படி நடக்கணுமா? உங்களுக்கு சிதம்பரம் எவ்வளவு க்ளோஸோ அதை விட க்ளோஸ் சார் எனக்கு. இன்னும் சொல்ல போனா அவன் என்னோட இன்னொரு பாதின்னு கூட சொல்லலாம். எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியல. மாறன், நீ உன் நம்பிக்கையை விட்டுறாத. நம்ம சீக்காவை எப்படினாலும் கண்டுபிடிப்போம். அவனை கண்டுபிடிச்சு மறுபடியும் நம்ம ரெசார்ட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அதுக்கு நான் உன்னை மட்டும்தான் நம்பியிருக்கேன். நீங்க சிதம்பரத்தை கண்டுபிடிக்க எந்த எஃபெக்ட் எடுத்தாலும் அதுல நான் உங்க கூட இருப்பேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார்னு ஆக்டிங் மிரட்டி விட்டாப்ல. இங்க பிரியா நைசா ரகுபதி சாரோட ரூம்ல இருந்து வெளியே வர, பேணி கரெக்டா அவளுக்காக வெயிட் பண்ணி இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா, அது ஒன்னும் இல்ல, ஹவுஸ் கீப்பிங் அட்டண்டன்ஸ் தேடி வந்தேன்னு சொல்றா. ரகுபதி சாரோட பிரைவேட் ரூம்ல எப்படி ஹவுஸ் கீப்பிங் அட்டண்டன்ஸ் இருக்கும்? அது வேணும்னா ரிசப்ஷன்ல தானே கேட்டிருக்கணும். ஆமா இல்ல, நான் ஏதோ குழப்பத்துல தேடிக்கிட்டு இருக்கேன். நான் போய் ரிசப்ஷன்லயே பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. வேணிக்கும் இதனால பிரியா மேல இருக்க சந்தேகம் அதிகமாகுது. இங்க பேண்ட்ரியில நம்ம பசங்களும் நிறைய டிஷஸ் ரெடி பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, அங்க இன்னும் யாருமே வரலன்னதும் காலையில கொடுத்த பில்டப்புக்கு கூட்டம் அலமோதும்னு பார்த்தா ஒருத்தரையும் காணும்னு புலம்பிக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப வெற்றி ரம்யா கிட்ட, ரொம்ப டைம் ஆச்சு, நீ போய் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு அனுப்பி வைக்கிறான். அப்ப 2 சின்ன குழந்தைங்க வந்து டோனட் கேட்க, காலையில உங்க கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க வந்திருக்காங்களான்னு கேட்டா, வந்திருக்காங்களேன்னு அங்க பார்க்க சொல்ல, நம்ம பசங்களும் பார்த்தா எல்லா சின்ன குழந்தைகளுமே தங்களோட பேரண்ட்ஸையும் கையோட கூட்டு வந்திருக்காங்க. அப்புறம் எல்லாருமே வந்து ஆர்டர் கொடுக்க, நம்ம பசங்களும் ரொம்ப சந்தோஷமா வேலைய ஆரம்பிச்சு அறக்க பறக்க ஓடி ஆடி எல்லாருக்குமே டிஷஸ் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரியா வந்து இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. ரியாவை பார்த்ததும் வெற்றி வேகமா வந்து, இப்போ உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சான்னு கேட்க, முழு நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொல்றா. வெற்றியும், நீங்க ஜவ்வரிசி பால் சாப்பிட்டது இல்லைன்னு, நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும்னு உள்ள கூட்டிட்டு போறான். அப்ப நெடுமாறன் அந்த பக்கம் வர, பேண்ட்ரிய வெற்றி ரொம்ப நல்லா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கத பார்த்து காண்டாகிறாரு. அப்ப ரகுபதியும் வந்து, நான் சொன்னேன்ல வெற்றி ரொம்ப நல்லா பேண்ட்ரிய பாத்துக்குவான்னு, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு அப்படியே சிதம்பரத்தை பாக்குற மாதிரி இருக்கு. சரி, நீயும் வா பேண்ட்ரிய போய் பார்க்கலாம்னு கூப்பிட்டா, இல்ல சார், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க போங்க, நான் பின்னாடியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வெற்றி ரொம்ப சந்தோஷமா வேலை பார்க்கறத பார்த்து மனசு கோவத்தோட உச்சிக்கே போனதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.